Good morning, students. Today we are going to discuss about aquaculture. நீர்வாழ் உயிரிகள் வளர்ப்பு. Aquaculture is the rearing of economically important aquatic organisms like fishes, prawns, shrimps, crabs, lobsters, edible oysters, pearl oysters, and seaweeds under controlled and confined environmental conditions using advanced technologies. Page number 280. நீர்வாழ் உயிரிகள் வளர்ப்பு. நீர்வாழ் உயிரிகள் வளர்ப்புன்றது தான் அக்வாகல்ச்சர். அப்படின்னா என்னன்னா, பொருளாதாரம் முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வாழ் உயிரினங்களான மீன்கள், இறால்கள், சிறிய வகை இறால்கள் அல்லது கூனி இறால்கள், நண்டுகள், பெருங்கடல் நண்டுகள், லாப்ஸ்டர்ஸ், உண்ணத்தகுந்த சிப்பிகள், முத்துச்சிப்பிகள் மற்றும் கடல் களைகள், வீட்ஸ், சீவீட்ஸ் போன்றவற்றை கட்டுப்படுத்தப்பட்ட கண்ட்ரோல்டு அண்ட் குறிப்பிட்ட தகுந்த சூழலில் கன்ஃபைன்ட் என்விரான்மெண்டல் நவீன மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வளர்ப்பதாகும். யூசிங் அட்வான்ஸ் டெக்னாலஜி, மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வளர்க்கக்கூடிய இந்த முறைக்கு பேர் தான் என்னது, அக்வாகல்ச்சர்ஸ், நீர்வாழ் உயிரிகள் வளர்ப்பு. இதில் என்னென்ன வளர்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறாங்க, ப்ரான்னா என்னது, இறால்கள், சிறிய வகை இறால்கள், ஷ்ரிம்ப்ஸு, கிராப்ஸ்னால் நண்டு, லாப்ஸ்டர்ஸ் நண்டு, எடிபிள் ஆயிஸ்டர்ஸ் இன்னத்தகுந்த சிப்பிகள், பேர்ல் ஆயிஸ்டர்ஸ் முத்துச்சிப்பிகள், சீவீட்ஸ் களைகள், இவற்றை எல்லாம் என்னது முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நீர்வாழ் உயிர்களை என்னது கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் குறிப்பிட்ட தகுந்த சூழலில் நவீன மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வளர்க்கக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் என்னது, அக்வாகல்ச்சர்ஸ். The types of aquacultures. நீர்வாழ் உயிரி வளர்ப்பின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் அக்வாகல்ச்சர்ஸ். அக்வாகல்ச்சர் இஸ் கிளாசிஃபைடு இன்ட்டு, இது என்னது, இந்த நீர்வாழ் உயிரி வளர்ப்பை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னா, 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர்ஸ், செகண்ட் ஒன் இஸ் மரைன் வாட்டர் அக்வாகல்ச்சர்ஸ், ப்ராக்கெட்டில் மேரிகல்ச்சர்ஸ். ஃப்ரெஷ் வாட்டர் மீன்ஸ் நன்னீர்வாழ் உயிரி வளர்ப்பு. இந்த செகண்ட் ஒன் மரைன் வாட்டர் அக்வாகல்ச்சர்ஸ், உவர் நீர் வாழ் உயிரி வளர்ப்பு. உவர் மரைன் மீன்ஸ் இந்த கடல் நீர் உப்பாக இருக்கும், அதான் உவர் நீர், உப்பு நீரில் வளரக்கூடிய அந்த நீர்வாழ் உயிரி வளர்ப்பு, அதுக்கு பேர் தானே மரைன் கல்ச்சர்ஸ், அது மேரிகல்ச்சர்னு சொல்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்ப்போம், ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர்ஸ். த ரியரிங் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் இன் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் கால்ட் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர்ஸ். வாட் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர்ஸ்னு ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம் 2 மார்க்கில். இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. த ரியரிங் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ், நன்னீரில் வாழக்கூடிய உயிர்களை வளர்க்கும் முறையே நன்னீர் வாழ் உயிரி வளர்ப்பு எனப்படுகிறது. இந்த ரியரிங்னா வளர்க்குறது, ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் நீர்வாழ் உயிரினங்களை இன் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் நன்னீரில் வாழக்கூடிய அந்த உயிர்களை வளர்க்கும் முறைக்கே நன்னீர் வாழ் உயிர் வளர்ப்பு என்று அழைக்கப்படுகின்றது. த கல்ச்சர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இஸ் கேரிட் அவுட் இன் பாண்ட், ரிவர், டேம், லேக் அண்ட் கோல்டு வாட்டர்ஸ். இவ்வகை உயிரி வளர்ப்பானது எங்கெங்கே வளர்க்குறாங்கன்னு பார்த்தோம்னா, குளம், ஆறு, அணைக்கட்டு, டேம், லேக்கு மற்றும் குளிர்ந்த நீர்நிலைகள். கோல்டு வாட்டர் மீன்ஸ் இந்த குளிர்ந்த நீர்நிலைகள், இந்த மாதிரியான இடங்களை நீர்வாழ் உயிரினங்களை வளர்க்கக்கூடிய இந்த முறைக்கு பேர் தான் அது இந்த ஃப்ரெஷ் வாட்டர் உயிரி வளர்ப்பு முறையாகும். திஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்சஸ் ரிமைன் வித்தின் த லேண்ட். திலேபியா, கிராப்ஸ், ப்ராக்கெட்டில் கட்லா, ரோகு, மிர்கால், catfishes and air breathing fishes are cultured in fresh water. இவ்வகை நீர்நிலைகளில் நிலப்பரப்பினுள் அமைந்துள்ளன. என்னென்ன பார்த்துருக்கோம் ஏற்கனவே, மேலே பார்த்தது எல்லாமே எங்கே இருக்குது, நிலப்பரப்பில் தான் காணப்படுது. எது, பாண்ட், ரிவர், டேம், லேக் அண்ட் கோல்டு வாட்டர், இது எல்லாமே என்னது, நிலங்களில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த நிலங்களில் அமைஞ்சதில் நன்னீர் மீன் இனங்களான கெண்டை மீன்கள், கெளுத்தி மீன்கள், ஜிலேபி மீன்கள் மற்றும் காற்றினை சுவாசிக்கும் மீன்கள் போன்றவை இவ்விடங்களில் வளர்க்கப்படுகின்றன. பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க கட்லா, ரோகு, மிர்கால், இதெல்லாமே என்னது, கெண்டை மீன் இனங்கள். இந்த மாதிரியான மீன்களை நிலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய, இந்த மாதிரியான நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் என்னது, ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர்ஸ், நன்னீர் வாழ் உயிரி வளர்ப்பு என்று அழைக்கப்படுகின்றது. தேங்க்யூ.